நம்ம எல்லாருமே தினமும் ஒரு லாக்கை யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் நம்மள நிறைய பேருக்கு தெரியாது லாக் உள்ள எப்படி இருக்கும், லாக் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அது பர்ஃபெக்டாக வேலை செய்யுதுன்னு. அதை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சொல்லலான்னு. இப்போ ஸ்க்ரூ போட்டு டைட்டாக ஸ்க்ரூ இப்போ கழட்டினோம் பார்த்தீங்களா, அவ்வளோ சுலபமாக இந்த லாக்கெல்லாம் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா கழட்ட முடியாது. ஏன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டோரோட அந்த சைடு லாக் ஆகிட்ருக்கோம். அதனால் ஸ்க்ரூலாம் வெளியிலேயே தெரியாது. பட் இப்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இதில் முக்கியமாக காட்டுறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்கில் இருக்க இந்த கோடு தான். இதில் கொஞ்சம் தெரியுதா, ஆல்மோஸ்ட்டு 1 2 3 4 இதில் 4 கோடு இருக்குது. ஸோ இந்த கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 4 பல் இருக்கணும். தெரியுதுங்களா? 1 2 3 4 4 பல் இருக்குது பாருங்கள். இந்த லாக் வந்து ஒரு சின்ன லாக்கு, அதனால் 4 பல் இருக்குது. பெரிய லாக்கு போடுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி 6 8 கூட வரலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அதுதான் ஃபஸ்ட்டு. ஒரு இந்த லாக்கு எப்படி ஒர்க் ஆகுது ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லைங்களா. இதில் ஆக்சுவலாக இந்த பீஸ் எல்லாமே சிங்கிளாக தனித்தனியாக மூவ் ஆகிற மாதிரியான பீசஸ் எல்லாமே இருக்குது பாருங்க. நம்ம இதை எடுக்கும்போது திரும்ப அதே ஆர்டரில் தான் போட்டாகணும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் நம்பர் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 1, அடுத்தது 2, 3, 4, இவ்வளோ தாங்க லாக்குன்றது. இப்படி இருக்கு பாருங்க. சாவியை வச்சு இந்த மாதிரி கூட திருப்பிக்கலாம். இந்த லாக்கே மொத்தமே இவ்வளோ தான் பார்த்துக்கோங்க. இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு முக்கியமான ப்ராடக்டே இந்த தான். சரிதான்? இந்த எல்லா பின்னுமே ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அப்போ தான் அது கீழே வந்து கரெக்டாக போய் ஃபிட் ஆகும். தெரியுதுங்களா? இதை எவ்வளோ அருமையாக பின் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்ப்ரிங்கிங் ரொம்ப அருமையாக ஸ்ப்ரிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங் ஒருவேளை இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம அடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு வராமல் செகண்டு தேர்டு ஃபோர்த்து அந்த மாதிரி மாற்றி நம்ம அடிக்கிட்டோன்னா லாக் வந்து ஃபிட் ஆகாது. 3 2 and 1 இதை போட்டுட்டு இந்த லாக்கை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இது ஃபிட் ஆகும். ஃபிட் ஆகிட்டு இந்த லாக்கை அது வெளில தள்ளும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துல ஒரு செகண்ட் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணாலும் இந்த லாக் வந்து வேலை செய்யாது. அப்படின்னா தெரியுதா? எவ்வளோ போட்டாலும் இந்த லாக் வந்து வேலையை செய்யாது. ஸோ ஓகே, அதை கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும்.
பார்க்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் கீ இல்லாமல் இந்த மாதிரி லாக்கை கிராக் பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லை. அதே மாதிரி தான் இந்த லாக் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா 6 இருக்கும். இது பார்த்திங்கன்னா 6 பல் இருக்கிறது.